அன்புக்குரியவர்களே, யாக்கோபு எழுதின பொதுவான நிருபத்தில் 1ஆம் அதிகாரத்தில் நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். கேரக்டர் ஆஃப் காட், கேரக்டர் ஆஃப் ஃபெய்த், கேரக்டர் ஆஃப் ரைட்டியஸ்னஸ், இவர்களை குறித்து நான் பார்த்து கொண்டு வருகிறோம். பாருங்கள், 1ஆம் அதிகாரத்தில் 27ஆம் வசனத்தில் இப்படியாய் வாசிக்கிறோம். திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் ஒன்று. 2, உலகத்தால் கரைப்படாதபடிக்கு தன்னை காத்து கொள்ளுகிறதும். 2, காத்து கொள்ளுகிறதும் தாமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாக இருக்கிறது. இன்றைக்கு தேவ பக்தியை குறித்து மிக தெளிவாக இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. பக்தி, தேவ பக்தி, அந்த பக்தியை குறித்த வசனம் எப்படி சொல்கிறது பாருங்கள். பியூர் அண்ட் ஃபால்ட்லெஸ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ we are following a religion which teaches to live a life which is pure and faultless, to worship the God with a good faith so that we can live a peaceful life with a pure and faultless character. ஆகவே பிதாவுக்கு முன்பாக மாசில்லாத, பார்த்தீங்களா, சுத்தமான பக்தி எதுவாக இருக்கிறது? மாசு இல்லாதனா, மாசு இல்லாத பிள்ளைகள் சொல்கிற பாருங்கள், குற்றமே பாவமே அறியாத பிள்ளைகள், மாசு இல்லாத. மாசு இல்லாத, there is no fault, faultless, it is pure, அதுதான் சுத்தம். அந்த பக்தி எது என்று கேட்டிங்கன்னா, யாக்கோபு எழுதுகிறாரு 1 அதிகாரத்தில் கடைசி வசனத்தில், திக்கற்ற பிள்ளைகளையும் விதவைகளையும் அவர்களுடைய உபத்திரவத்தில் நாம் விசாரிக்க வேண்டும். விசாரித்தல் என்று சொன்னால், நான் உங்களுக்கு என்ன உதவி செய்ய வேண்டும், உங்களுக்கு என்ன தேவை என்று சொல்லி அவர்களை கேட்கணும். அனாதைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, ஆர்ஃபன் என்று ஆங்கிலத்தில் போடப்பட்டிருக்கிறது. இங்கே திக்கற்ற பிள்ளைகள் என்று போடப்பட்டிருக்கிறது. சரி, யாரும் அற்ற ஆதரவற்ற அவர்களை நாம் விசாரிக்கணும். அதுபோல தான் விதவைகளையும் விசாரிக்க வேண்டும். அவருடைய உபத்திரவத்தில், அவருடைய கஷ்டத்தில், பாடுகளில் நம்மால் ஒரு உதவி செய்ய முடியுமா? அவர்களுக்கு ஏதாவது உணவுப் பொருட்களை வாங்கி கொடுக்க முடியுமா? அவருடைய உடை சம்பந்தப்பட்ட காரியங்களை, அவர்களுக்கு உடுத்துவதற்கு நல்ல ஒரு ஒழுக்கமான ஒரு உடை உடுத்துவதற்கு தேவையான ஆடைகளை வாங்கி தர முடியுமா? அவருடைய வாழ்க்கையில் அடிப்படை வசதிகளை செய்து தர முடியுமா? இதெல்லாம் நீங்கள் பாருங்கள். ஆகவே திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்தில் என்ன அவருடைய நீடு, வாட் இஸ் தேர் தேவை, அதை பார்த்து அதில் உதவுகிறது, அதுதான் விசாரிக்கிறது. அதை விட இன்னொன்று மிக முக்கியமான காரியம், உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்து கொள்ளுதல். இந்த உலகம், யூ ஷுட் பி கேர் வித் த உலகம், வேர்ல்டு. உலகம்தான் உங்களை பாவத்துக்கு இட்டு செல்கிறது, உலகம்தான் உங்களை சோதனைக்குள் உட்படுத்துகிறது, உலகம்தான் உங்களை இச்சைகளுக்கு உட்படுத்துகிறது, உலகம்தான் உங்களுக்கு மேட்டுமைகளை கொடுக்கிறது, பொறாமைகளை, காய்மைகாரங்களை, விரோதங்களை, பகைகளை உருவாக்குகிறது. உலகத்தானாக கொடுக்கக்கூடாது, பைபிள் நல்லா கற்றுக் கொடுக்கிறது. உலகத்தில் இருக்கும் அவனை பின்பற்றக்கூடாது, பிசாசின் கைகளை பின்பற்றக்கூடாது, உலகத்தார் செய்வது போல செய்யக்கூடாது. ஸோ உலகம் வெறுக்கிறதை வெறுக்கணும், உலகத்தால் கரைபடாதபடிக்கு நம்மை காத்து கொள்ள வேண்டும். 2 காரியங்கள் தான் பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாக இருக்கிறது. இந்த காலை வேளையில் தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்கு சொல்லுகிறது அதுதான். இப்படிப்பட்ட மாசில்லாத சுத்தமான பக்தி உள்ளவர்களாக இருக்க நீங்கள் செய்ய வேண்டிய 2 காரியங்கள். 1, திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்தில் அவர்களை விசாரியுங்கள். உலகத்தால் கரைபடாதபடிக்கு உங்களை காத்து கொள்ளுங்கள். ஜெபிப்போமா? தேசிக நல்ல பிதாவே, இந்த நாளிலே ஆண்டவரே, நம்முடைய வசனத்தின்படி வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் எங்களை சத்தியத்திலே நடத்தி கிருபையினால் எங்களை நிரப்பி, நாங்களும் கர்த்தாவே விதவைகளையும் திக்கற்ற பிள்ளைகள் படுகிற உபத்திரவத்தில் விசாரிக்கிறவர்களாகவும் உலகத்தால் கரைபடாதபடிக்கு எங்களுடைய வாழ்க்கையை காத்துக்கொள்வர்களையும் வாழும்படி எங்களுக்கு கிருபை செய்வீராகும். இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே, ஆமேன், ஆமேன்.